ஒரு நிமிஷம் இரு நந்தினி, அப்புறமா கால் பண்றேன். சொல்லுங்க ஆண்டி. நந்தினி கிட்டயா பேசிட்டு இருந்தா? ஏன் போனை கட் பண்ண? என்கிட்ட கொடுத்திருந்தா இந்த சந்தோஷமான விஷயத்த நந்தினி கிட்ட சொல்லிருப்பேன்ல. அப்படின்னு சந்தோஷமான விஷயம்? நான் மட்டும் நடந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன், நீ இப்படி சாதாரணமா கேட்டுட்டு இருக்க மாட்ட. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவ. நீங்க சொல்ற மாதிரி நடக்கணும்னா நடக்க இருக்கிற டான்ஸ் போட்டியில நான் ஜெயிச்சு அகிலாண்டீஸ்வரிக்கு மூத்த மருமகளா ஆனாதான் ஆண்டி. நீ கவலைப்படாத மித்ரா, அந்த சமையல்காரி இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்க மாட்டா. மண்ண கவப்பறா. அது எப்படி ஆண்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆதி வேற பார்வதிய ஜெயிக்க வைக்கணும்னு உறுதியா வேற இருக்காரே. இனிமே ஆதி இல்ல, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் அவளை ஜெயிக்க வைக்க முடியாது. என்ன ஆண்டி சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மித்ரா, அந்த சமையல்காரி இந்த போட்டியில கலந்துக்க மாட்டா, ஜெயிக்கவும் மாட்டா. என்ன மித்ரா அப்படி சந்தேகமா பாக்குற? அந்த சமையல்காரிக்கு சுத்தமா டான்ஸ் வராது. டான்ஸ் போட்டியில கலந்துக்கணும்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் நல்லா பண்ணணும்னா அதுக்கு கால் நல்லா இருக்கணும்ல. பார்வதிக்கு கால்ல என்னாச்சு ஆண்டி? அவ 2 காலும் புண்ணா போச்சு. என்ன ஆண்டி சொல்றீங்க? அவ இனிமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. பிராக்டிஸ் பண்ணாம மேடையில ஏறி உன்கிட்ட போட்டி போட்டு எப்படி ஜெயிப்பா? நீங்க சொல்றது உண்மையா ஆண்டி? பார்வதி கால்ல எப்படி புண்ணாச்சு? அவ கால் ஒன்னும் தானா புண்ணாகல, நான் தான் பிளான் பண்ணி புண்ணாக்குனேன். நீங்க திட்டம் போட்டு சூடு போட்டீங்களா? எப்படி சொல்ற? ஆண்டி, உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. உங்களை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டா. இனி நான் போட்டியில ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா மித்ரா, நீதான் இந்த போட்டியில ஜெயிக்க போற. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளா வரப்போற. ஆதித்யாவோட பொண்டாட்டியாக போற. ஆண்டி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லு மித்ரா. போட்டியில கலந்துக்க முடியாததை நினைச்சு அந்த பார்வதி படுற வேதனைய நான் பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். மித்ரா, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் கூட வா. வா. இன்னொரு தடவை பாத்துக்கிறேன் பெரியய்யா. ஓகே. உன் காலில் காயமா இருக்குல்ல, எப்படி ஆடுவ? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன் பெரியய்யா. ட்ரை பண்ணு, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. ம். முடியுமா? ரொம்ப வலிக்குதா? நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த வலியும் தெரியாது பெரியய்யா. லைட்டா ட்ரை பண்ணி பாரு. முடியலன்னா விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க பெரியய்யா. ப்ளே பண்ணவா? ம்.
என்ன ஆண்டி 2 காலையும் சூடு வச்சதுனால இவளால எந்திரிச்சு நடக்க முடியாது. இவ படுற வேதனையை பார்த்து ரசிக்கலான்னு வந்தா டான்ஸ் பிராக்டிஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அத்தா மித்ரா, எனக்கு ஒண்ணும் புரியல. இவ பயங்கரமான கைக்காரியா இருக்காளே. இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த மோதிரம் வரல இருக்கு. நாம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆதி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சித்தி. ஒண்ணும் இல்ல ஆதி, மித்ராவோட டான்ஸ் காம்படிஷனுக்காக ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க எங்க கூட ஷாப்பிங்க்கு வாயே, நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவியே. மித்ராவுக்காக எல்லாம் செலக்ட் பண்ணி கொடு. ஆமா ஆதி, நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவல்ல. மித்ரா கூட போய் அவளுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணி கொடு. இல்லம்மா, நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா காஞ்சிபுரம் போறேன். என்ன அது திடீர்னு காஞ்சிபுரம் போற? அதுவும் அர்ஜென்ட்னு சொல்ற? அபிஷியலா பர்சனலா? பர்சனல் கம் அஃபிஷியல் பா. பர்சனல் கலந்து ஆபீஷியலா? என்ன சொல்ற ஆதி? காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதியை கோச்சிங்காக அட்மிட் பண்ண போயிட்டு இருக்கேன். பார்வதிக்கு அட்மிஷன் நாளைக்கு போட்டுக்கலாமே ஆதி. இப்ப மித்ரா கூட போயிட்டு வாங்க. இல்லப்பா, காம்படிஷன் வேறு நெருங்கிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டா ப்ராக்டிஸ் அதிகமாகும்ல. ஏன் ஆதி, அப்போ உனக்கு நம்ம மித்ராவை விட பார்வதி தான் ரொம்ப முக்கியம் இல்ல? மித்ரா பர்சனல், பார்வதி என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் அஃபிஷியல். எனக்கு என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் ஜெயிக்கணும். பர்சனல் விட எனக்கு பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் வரேன்ப்பா, வரேன்ப்பா. மித்ரா, நீங்க போயிட்டு வாங்க. ஆதிக்காக வெயிட் பண்ணாதீங்க, அவனுக்கு தான் ஒர்க் இருக்குல்ல. அதனால நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. ம், கிளம்புங்க, வாங்க. ஆதி அந்த சமையல்காரிக்கு பிராக்டிஸ் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவனை நம்ம கூட ஷாப்பிங்க்கு கூப்பிட்டேன். ஆனா அவ ரொம்ப சாமர்த்தியமா அந்த சமையல்காரிக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு காஞ்சிபுரம் கூட்டிட்டு போறானா. மித்ரா, நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அம்மா, நடக்க இருக்கிற டான்ஸ் போட்டியில மித்ரா தான் ஜெயிக்கணும்னு அகிலாமா ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த மித்ரா கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. தப்பான மித்ரா ஜெயிச்சிட்டா அது அகிலாமா குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. அதனால இந்த டான்ஸ் போட்டியில நான் தாமா ஜெயிக்கணும். அகிலாமா சம்மதத்தோட நானும் பெரியையும் ஒண்ணு சேரணும்னா கண்டிப்பா நான் இந்த டான்ஸ் போட்டியில ஜெயிக்கணுமா? அதுக்கு நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணணுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா?
போலாமா பார்வதி? போலாம் பெரியய்யா. போயிட்டு வரேன்ப்பா. வர சொல்றோம். சரிங்க பெரிய தம்பி, போலாம். பார்வதிக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பா நினைப்பாரு. அப்ப ஆதி மாமா கண்டுபிடிக்க முடியாத இடமா பார்த்து மோதிரத்தை மறைச்சு வைக்கணும்க்கா. சரியா சொன்ன உமா. நான் இப்ப இந்த மோதிரத்தை மறைச்சு வைக்க போற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எந்த இடத்துலக்கா மறைச்சு வைக்க போறீங்க? நான் சொல்றதை விட நீயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடமா? அது எங்க இருக்கும்? ஐயோ போயிட்டாங்களே, இருங்கக்கா வரேன். மித்ரா அக்கா எதுக்கு பெரிய ரூம்குள்ள போறாங்க? பெரியத்த கொடுத்த மோதிரத்தை பெரிய ரூம்லயே வைக்க போறாங்களா?
இதுதான் கரெக்ட். அண்ணே அந்த பொருளை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. பெரியயா, ம். எனக்கு நீங்க டாஸ்க் வச்ச மாதிரி உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன். என்ன டாஸ்க்? ஒரே பந்தல்ல நீங்க அந்த டப்பா எல்லாத்தையும் சாய்க்கணும். அவ்வளவுதானே? ம். வா. சார் வாங்க சார் வாங்க. 3 பால் 50 ரூபா சார். எனக்கு 2 பால் போதும். எடுத்துங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். இந்தாங்க. ஓகே சார். பெரியயா, 2 பேருமே டாஸ்க்ல ஜெயிச்சிட்டோம். கண்டிப்பா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரி, நம்ம போய் அந்த கேம் விளையாடலாமா? ம், சரி வாங்க. வா. அண்ணே நாங்க அப்புறமா வாங்கிக்கிறோம். இன்னும் விளையாட போறோம். என்ன யோசிக்கிறீங்க? ரிங்க கொடுங்க. 1 2 3. ஆ, இப்ப சொல்லுங்க பெரியயா, இதுல எந்த பொருள் வேணும்? அந்த பிளாக் டார்ச். அந்த டார்ச்சா? அடுத்தது எப்படி? அண்ணே என்னென்ன பாக்குறீங்க? எடுத்துட்டு வாங்க. இன்னொரு 3 ரிங்கு கொடுங்கண்ணே, விளையாடுறோம். அம்மா தாயே, உங்க 2 பேருடைய கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு என் குலசாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா. தயவு செஞ்சு என் கடையை கொஞ்சம் விட்டு வைங்கம்மா. நாங்க சும்மா ஜாலிக்காக தான் விளையாடணும்னு. இந்த பொம்மையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இங்க வாங்க. என்ன சார்? இந்தாங்க. இதை வச்சு இன்னும் பொம்மை வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க 2 பேரும் சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். ரொம்ப நன்றி சார். ஓய் பொண்டாட்டி, நம்ம 2 பேரையும் வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் இப்போ பார்க்க போறது இல்ல. இப்போ வச்சு நான் கட்டின தாலிய வெளியே எடுத்து போட்டுக்கலாம்ல. எனக்கு அப்படி பார்க்க ஆசையா இருக்கு. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியே நடந்து போலாம். சரிங்க பெரியயா. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பளம் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். சரியா? சரிம்மா. காசு கொடுப்பா. கொஞ்சம் வந்துடுறேன். ஹலோ. அம்மாடி கொஞ்சம் வாயேன். என்ன பாட்டி? ஏமா நீ இங்க தானே இருப்ப? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? நான் ஒதுங்கிட்டு வரேன், கொஞ்சம் பாத்துக்கிறியாமா நீ? ஆ சரிங்க பாட்டி, போயிட்டு வாங்க. ஹலோ.
எங்கடியவ அப்படியே ஒண்ணு வச்சனா சித்தி ஆதி சொல்லு ஆதி. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? ஆ, ஆமா எங்களுக்கு தூக்கம் வரல. ஜி தமிழ் சேனல்ல ஜி குடும்ப விருதுகள் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா மாமா. அப்படியா? ஆதி சொல்லுங்க சித்தி. ஒண்ணும் இல்ல, நீ பார்வதிய டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கணும்னு காஞ்சிபுரத்தை கூட்டிட்டு போனல, சேர்த்துட்டியா? சேர்த்து விட்டு தான் வரேன். ஓ, அப்போ பார்வதி டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு நீ தனியா தான் வீட்டுக்கு வந்தியா? ஆமா சித்தி, நான் மட்டும் தான் தனியா வந்தேன். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல மாமா, இப்ப நான் பார்வதியை பார்த்தேன். என்ன சொல்ற? பார்வதியை நான் காஞ்சிபுரத்துல விட்டு வந்திருக்கேன். நீ எப்படி பார்க்க முடியும்? இல்ல மாமா, என் ரெண்டு கண்ணால நல்லா பார்த்தேன். இந்த கிரிக்கெட் விளையாடும் போது போடுவாங்கல்ல தொப்பி, வெள்ளை தொப்பி, கருப்பு கண்ணாடி, அந்த மாதிரி பார்வதி போட்டுக்கிட்டு கார்டன்ல நடந்து வந்துட்டு இருந்தா. சான்ஸே இல்ல. ஆ? இந்த ராத்திரியில யாராவது கருப்பு கண்ணாடி போட்டு போவாங்களா? அதுவும் நீ சொல்ற மாதிரி தொப்பி கண்ணாடி எல்லாம் பார்வதியும் போட போறா? இல்லையே, நான் பார்த்தனே, பார்வதி போட்டிருந்தாளே. சரி, நைட் என்ன சாப்பிட்ட? மட்டன் பிரியாணி மாமா, 4 பிளேட். அதான், நல்லா சாப்பிட்டுருப்ப. சாப்பிட்ட மயக்கத்துல கண்ணு சரியா தெரிஞ்சிருக்காது. போய் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா தூங்கு, சரியா போயிடும். அப்படியே வச்சனா படி வாடிங்க. உன்னை அப்படியே வச்சு வெளுக்கிறேன் இன்னைக்கு. வா, தூங்குறவளை எழுப்பி தின்னிமுட்ட ஒழுங்கா சொல்லு. நீ நிஜமாவே இந்த சமையல்காரிய பாத்தியா இல்ல வேற எதாவது பார்த்து தொலைச்சியா? அவன் குழப்பிட்டு போறானே. அத்தை, சத்தியமா நான் பார்வதி பார்த்த அத்தை, என்ன நம்புங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றியே. சரிடி, அவ வீட்டுக்குள்ள வராளா இல்லையான்னு நம்ம இங்கேயே இருந்து பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். இப்படிதானே வந்தாகணும். வரட்டும். சரிங்க அத்தை, வரட்டும். சோஃபா எங்க இருக்குன்னே தெரியலையே. அம்மா, ஐயோ, அத்தை, என்ன ஆச்சு? அம்மா, நீ எங்க போய் தொலைச்ச? என்ன சத்தம்? தெரியல ஆண்டி. ஏய் எருமை, எங்கடி இருக்க? அப்பா, அப்பா, அம்மா, எங்கடி இருக்க? ஐயோ, அம்மா வேற வராங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கீழே போய் ஒளிஞ்சுப்போம். அம்மா, அப்பா, ஐயோ, அத்தை, அப்பா, அத்தை, 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 அப்பா, என்னாச்சு அத்தை? அம்மா, அத்தை! ஏன் அத்தை கத்துறீங்க? நான் தான் உமா. அடிச்சி, ஏன் நீ மூஞ்சி இவ்வளவு கிட்ட காமிக்கிற? எந்திரிச்சு போடி. அம்மா, கை கொடுங்க அத்தை. அப்பா, அப்பா, ஐயோ, பார்த்து பொறுமையா. ஐயோ அத்தை, ஏன் நீ இருமா மாட ஒழுங்கா தூங்க. இருங்க. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா. அப்பா, பெரிய அத்தை வராங்க. முன்னாடி போ. அப்பா, உனக்கு நான் தான் பிராக்டிஸ் கொடுக்க போறேன். என்ன பிரியா சொல்றீங்க? போட்டி நடக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கணுமா? அது எப்படி பிரியா முடியும்? நான் முடிவு பண்ணிட்டேன் பொண்டாட்டி, முடியும். வேண்டாம் பிரியா,
தேவையில்லாம பிரச்சனை ஆயிட போகுது. நீ வெளியே இருந்தா தான் பிரச்சனை. போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு உன் காலுக்கு சூடு வச்சவங்கனால உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். எனக்கு நீ முக்கியம். நீ போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது முக்கியம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். என்ன பொண்டாட்டி யோசிக்கிற? நீ இந்த ரூம்ல இருக்கிறது உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. உங்க அப்பா, என் அம்மா முதற்கொண்டு நீ காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீ பயப்படாம இதே டான்ஸ் ஸ்கூல்ல நினைச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. முதல்ல உன் காலில் இருக்க காயத்துக்கு மருந்து போடலாம். வா. உட்காரு. பரவாயில்ல பெரியய்யா. உட்காருன்னு சொல்றேன்ல. ம். ம். அந்த காலை காட்டு. சரி பொண்டாட்டி, நீ அப்படியே பெட்ல படுத்துக்கோ. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பெரியய்யா. நான் தரையிலேயே படுத்துக்கிறேன். நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. இவ்வளோ பெரிய பெட் இருக்கும்போது நீ எதுக்கு தரையில படுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பெட்லயே படு. ஐயோ இல்ல பெரியய்யா, அது நான் எப்படி உங்க பெட்ல? வேணா பெரியய்யா, நான் கீழே படுத்துக்கிறேன். என் மனசுக்குள்ளே இருக்க நீ என் பெட்ல படக்கூடாதா? உன் புருஷன் சொல்றேன், பேசாம போய் பெட்ல படு. இது என்னோட ஆர்டர். ம். சரிங்க பெரியய்யா. அது வந்து பூஜை ரூமுக்கு போய் பூஜை பொருள்லாம் எடுத்துட்டு வரும்போது கிச்சனுக்குள்ள போய் இண்டக்ஷன் ஸ்டவ், பால் பாத்திரம், சர்க்கரை, டீ தூள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். தோ அங்க பாருங்க. பெட்ரூமை இன்ஸ்டன்ட் பூஜை ரூமா மட்டும் மாத்தல, இன்ஸ்டன்ட் கிச்சனாவும் மாத்திருக்க. வெரி குட் பொண்டாட்டி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்தனம் பண்ற மாதிரி இருக்கு. பொண்டாட்டி, தாலி எடுத்து உள்ளெல்லாம் போட வேண்டாம். இங்க நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். ஸோ தாலி வெளியே இருக்கட்டும். சரி, நான் டீ எடுத்துட்டு வரேன். நீ குடிச்சிட்டியா? இல்ல பெரியய்யா, நீங்க குடிங்க, நான் அப்புறமா குடிக்கிறேன். சரி, நீ ஒரு கப் எடு, 2 பேரும் சேர்ந்தே குடிக்கலாம். அது இன்னொரு கப்பு இல்ல பெரியய்யா. கிச்சன்ல இருந்து அவசரமா பொருள்லாம் எடுத்துட்டு வரும்போது ஒரு கப்பு தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அதுக்கப்புறமா நான் குடிச்சுக்கிறேன். மருந்து ஒரு கப் எடுத்துட்டு வந்தியா, இல்ல நான் குடிச்ச கப்ல நீ குடிக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்தியா? போங்க பெரியய்யா. சரி, சூடு ஆறிட போது குடிச்சிருங்க. இந்தா, நீ குடி. வேண்டா பெரியய்யா,
நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். நீ அப்புறமா குடிக்கிறத விட ஒரே கப்ல ஒரே சமயத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி குடிக்கலாம். நீ ஒரு சிப் பண்ணிட்டு கொடு. வேண்டாம் பெரியயா. நீ குடிச்ச கப்ல நான் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு பண்றட்டி. இப்போ நீ குடிக்க போறியா இல்லையா?